உங்கள் மேக்ஸ் டைம் யூடியூப் சேனல். மாலை வணக்கம். 13/7/2024 டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமில் மேக்ஸ் 25 கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதில் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக ஏபி தொடர் அதிலேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தா பர்சன்டேஜ் விழுக்காடு அதில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4 வினா. அடுத்ததாக பார்த்தா எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப்பில் இந்த முறை 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ரேஷியோ விகிதத்தில் பார்க்கும்போது 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது எப்போவுமே மற்ற எக்ஸாமில் பார்க்கும்போது 4 கொஸ்டினாவது வரும். இந்த முறை இது 2 தான் வந்திருக்கு. அடுத்தது தனி வட்டி கூட்டு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கும்போது 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. எப்போவுமே அது 4 கொஸ்டின் இல்லை 5 கொஸ்டினாவது வரும். ஆனால் இந்த முறை 2 தான் வந்திருக்கு. அப்புறம் பார்க்கும்போது ஏரியா அண்டு வால்யூமில் பார்க்கும்போது பரப்பு அண்டு கன அளவில் பார்க்கும்போது பார்த்தா 3 சம் வந்திருக்கு. அடுத்தது டைம் அண்ட் ஒர்க்கு காலம் மற்றும் வேலையில் பார்க்கும்போது 2 சம் தான் வந்திருக்கு. பகடை அது எப்பவுமே அந்த லாஸ்ட் 4வது டாப்பிக்கில் இருக்கிற பகடை, தர்க்க காரணிகள், எழுத்து காரணிகள், புதிர்கள் எல்லாமே ஒவ்வொரு சம்மு கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்க்கும்போது 25 சம் வந்திருக்கு. இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமில் 25 சம்முக்கு வேணால் கேட்டிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக கொஷின் பேப்பர் ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ஈஸியாக போடலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் டைம் எடுத்துருக்கோம், அதுக்கு நம்ம பயிற்சி அதிகமாக மேற்கொள்ளணும். சரி, இந்த கொஷின்லாம் 25 கொஷினும் இதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம். வணக்கம்.